வாழ்க்கை ஒரு சந்தோஷமாட்டு ட்ராவல் ஆகும். சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம மனதில் உறுத்தலை ஏற்படுத்த வாழ்க்கை ஒரு சலிப்பாயிரும். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்னடா போட்டு வாழ்க்கை இதெல்லாம் போட்டு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம போயிடும். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல். இன்றைக்கி சண்டே ஒரு பயனுள்ள தகவல்களில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் எப்படி கணவன் மனைவியிடைய ரகசியங்கள் பரிமாறிக்கலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ என்னோட ஒரு நண்பர் தான் இந்த விஷயம் பேசிகிட்டு இருந்தார். ஸோ அதை ஒரு வீடியோவாக போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கணவன் மனைவியிடைய நம்ம ரகசியங்களை பரிமாறலாமா வேண்டாமாங்கிறதுக்கு முன்னாடி கணவன் மனைவி ஒருத்தங்க முழுமையாக நம்ம புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கும் போது எந்தெந்த விஷயங்களுக்கு மனைவி கோவப்படுவாங்க, இல்லை டென்ஷன் ஆவாங்க, இல்லை அது ஒரு பிரச்சனையாக வரும் அப்படிங்கிறத கணவனும், எந்தெந்த விஷயங்களுக்கு கணவன் அதை ஒரு பிரச்சனையாக திருப்பி எடுத்து பேசிகிட்டு இருப்பாங்களா. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிடுறோம், அது நம்ம மனசில் இருந்து நம்ம அந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறோம். சொல்கிறது மூலமாக சரி ஓகே அப்படின்னு எடுத்துகிட்டு அதை விட்டுட்டா நமக்கு பிரச்சனை இல்லை, சரிதானே? ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கல அதை ஒரு இஷ்யூவாக உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம சொல்லிட்டோம், நம்ம நல்லவன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவோ இல்லை நான் உண்மையாக இருக்கிறேங்கிறதுக்காகவோ நம்ம அதை சொல்லிடுறோம். ஸோ சொன்ன பிறகு அது அவங்களுக்கு அது மன ரீதியாக அது ஒரு பாதிப்பை உருவாக்கலாம். இல்லை அது ஒரு தொடர்ந்து அந்த விஷயம் அப்பப்போ அதை அவங்க எடுத்து சுட்டி காட்டி அது மூலமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கலாம். இது மாதிரியான ஒரு விஷயம் வரும்போது அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதை நீங்கள் மறைக்கிறனால நீங்கள் குற்றவாளி ஆயிடுவீங்களா அப்படிங்கிறத விட அதை சொல்லி அது உங்கள் வாழ்க்கையை, ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு பயணம் தான் வாழ்க்கை. இந்த பயணத்தில் தினசரி ஓரளவுக்கு ஹாப்பியாகவும் ஒரு நிம்மதியான ஒரு பயணம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை ஒரு சந்தோஷமாட்டு ட்ராவல் ஆகும். சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம மனதில் உறுத்தலை ஏற்படுத்த வாழ்க்கை ஒரு சலிப்பாயிரும். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்னடா போட்டு வாழ்க்கை இதெல்லாம் போட்டு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம போயிடும். ஸோ அப்படி ஒரு விஷயம் ஒரு தகவல் இருக்குது. அந்த தகவலை நம்ம சொல்கிறது மூலமாக தினசரி அது ஒரு இஷ்யூவாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை அது அவங்களால ஏற்றுக்க முடியாத ஒரு தன்மைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயத்தை தவிர்க்கிறது தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். தவிர்க்கிறது மூலமாக நம்ம அட்லீஸ்ட் ஒரு நிம்மதியை கெடுத்துக்கல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ என்ன ஒன்று கேட்கலாங்க, சப்போஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி. அட்லீஸ்ட் அதை தெரிகிற வரைக்குமாவது நீங்கள் கொஞ்சம் இதாக ட்ராவல் பண்ணலாம். தெரிஞ்ச அப்புறம் ஓகே அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணலாம். அப்போ தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம அதை நம்ம கரெக்டாக கொண்டு போகிறது மூலமாக ஒரு சின்ன சின்ன சச்சரவுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், எல்லாரோட மனசும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு ஆண் பெண் நம்ம எடுத்துட்டோம்னா ஆண்களோட மனசு கொஞ்சம் ஹார்டாக சில நேரங்களில் நம்ம சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டு சரி பார்த்துக்கலான்னு உள்ள வச்சுக்கிற மாதிரி இருக்கும். எல்லா பெண்களுக்கும் அந்த மாதிரியான மனம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம அப்படிப்பட்ட சில விஷயங்களை, அது சரியில்லாத ஒரு விஷயங்களை நீங்கள் சொல்கிறது மூலமாக அவங்களோட மனசு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுன்னா உங்களோட பிற்கால வாழ்க்கை முழுக்க பிரச்சனை ஆகும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் தவிர்க்கிறது தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கங்க, சந்தோஷமான விஷயங்களை பகிர்ந்துக்கலாம். சில விஷயங்கள் வாழ்க்கையில் அது ஏதோ ஒரு வகையில் ஒரு இதை கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நீங்கள் மறைக்கிறதுனால எந்த தப்பும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஸோ சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும். என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.